வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியாக்ட்ல கஸ்டம் ஹூக்ஸ் வச்சுக்கலாம் நம்ம. கஸ்டம் ஹூக்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளா ஆல்ரெடி இருக்கிற ஹூக்ஸ்லேருந்து நம்ம இப்ப ஆல்ரெடி பார்த்திருந்தோம்ல யூஸ் ஸ்டேட், யூஸ் எஃபெக்ட், யூஸ் கான்டெக்ஸ்ட் இது எல்லாத்தையுமே வச்சு நம்மளாவே ஒரு புதுசா நமக்குன்னு ஒரு ஹூக் எழுதிக்க முடியும். அத பத்தி தான் நமக்கு இன்னைக்கு என்னன்றத பார்க்க போறோம். இதோட அட்வான்டேஜஸ் என்ன? இத எங்கெங்கலாம் யூஸ் பண்ண முடியும்? ஸோ என்னன்றத ஃபுல் அண்ட் டீட்டெயில்டா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம இத ஃபர்ஸ்ட் ஏன் யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாஜிக்க ரீயூஸ் பண்ண போறோம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா, இப்ப லாஜிக் ரீயூஸ்னா எப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்ப எனக்கு அந்த ஹோம் காம்போனன்ட்லயே எனக்கு அந்த லாஜிக் வேணும். அதே சேம் காம்போனன்ட் எனக்கு எக்ஸாம்பிள்லயும் வேணும். இப்படி இருந்துச்சு அப்படின்னா, என்னால 2 விஷயம் பண்ண முடியும். ஒண்ணு கஸ்டம் ஹூக்கா எழுதி என்னால அந்த ஃபங்ஷன யூஸ் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லையா, நம்ம இந்த யூஸ் கான்டெக்ஸ்ட், ரீடெக்ஸ் இந்த மாதிரி குளோபலா வைக்கும்போது, அதுக்கேத்த மாரி நம்ம அதோட ஹெல்ப்பர் ஃபங்ஷன்ஸ் எழுதி நம்ம அத யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லுமே எப்படி நம்மளா ஹூக்க கிரியேட் பண்றது, எப்படி அத யூஸ் பண்றது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். இதோட அட்வான்டேஜஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால ஈஸியா ரீட் பண்ணிக்க முடியும், ரீயூஸ் பண்ணிக்க முடியும், மெயின்டெயின் ஈஸியா பண்ணிக்கலாம். இதெல்லாம் தான். நான் இப்ப இது எல்லாத்தையுமே நான் சொல்றேன்ல, இப்ப இந்த அட்வான்டேஜஸ் என்னன்றது. இப்ப நான் நார்மலா சொல்லும்போது அது உங்களுக்கு புரியாது. நான் கண்டிப்பா கோட் எழுதும்போது உங்களுக்கு என்னென்னன்றது ஈஸியா புரிய ஆரம்பிக்கும். சரி, ஓகே. புதுசா ஒரு கஸ்டமா ஒரு ஹூக் எழுதணும் அப்படின்னா, நமக்கு என்ன ஃபர்ஸ்ட் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபங்ஷன் எழுதணும். அந்த ஃபங்ஷனுக்கு ஆ எது எப்படி ஸ்டார்ட் ஆகணும், அந்த நேம் கன்வென்ஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, யூஸ்ன்றது இருக்கணும். இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு யூஸ் அஸ்வின், யூஸ் ஃபெட்ச், யூஸ் டேட்டா இந்த மாதிரி யூஸ்ன்ற கீவேர்ட் முக்கியமா வச்சிருக்கணும். இதுதான் கஸ்டம் ஹூக்ஸ்ன்றது புரியும். செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம அதுல யூஐ பார்ட் எல்லாம் போய் அதுல ரெண்டர் பண்றது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது. வெறும் லாஜிக்க மட்டும் தான் நம்ம அங்க எழுதணும். ஆல்ரெடி இருக்கிற எனக்கு ஹூக்ஸ் இருக்குல்ல, யூஸ் ஸ்டேட், யூஸ் எஃபெக்ட் இதெல்லாம் நான் அங்க யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்னலாம் ஹூக்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம அதுல கஸ்டமா யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வேல்யூஸ லாஸ்ட்ல நம்ம ஃபங்ஷன் எப்பவுமே எழுதணும் அப்படின்னா, ஃபங்ஷனுக்கு அந்த வேல்யூ அது ரிட்டர்ன் பண்ணும். அந்த வேல்யூவ நம்ம இதே மாரி இந்த கஸ்டம் ஹூக்லயும் ரிட்டர்ன் பண்ணி விட்டுறணும். இவ்வளவுதான் கஸ்டம் ஹூக்கோட வேலை. சரி, ஓகே. இப்ப இது என்னன்றத ஒண்ணு ஒண்ணா எழுதி பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நமக்கு அப்பதான் புரியும். இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஹோம் காம்போனன்ட் ஒண்ணு இருக்குல்ல. இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டு டூ நம்ம ரெண்டர் பண்ண போறோம். என்ன டு டூ ரெண்டர் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேசான் பிளேஸ் ஹோல்டர்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இருக்குல்ல. நமக்கு இந்த ஃபேக் ஜேசான் இது குடுக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இங்க ரன் ஸ்கிரிப்ட் குடுத்தோம்னா, எனக்கு என்னென்னலாம் வரும்ன்றது இருக்கும். இந்த ஃபெட்ச் எப்படி பண்றதுன்னே தெரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நான் ஃபெட்ச் வீடியோ ஐ பட்டன்ல குடுக்குறேன். மறக்காம அதை செக் பண்ணி பாருங்க. நம்ம யூஸ் எஃபெக்ட்லயே டீடைல்டா அதை பத்தி பேசியிருந்தோம். நான் அதையும் ஐ பட்டன்ல குடுக்குறேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, இதுக்கு தேவையானதை நம்ம செட்டப் பண்ணி வச்சுக்கலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோம்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் நான் இப்ப இது நார்மலா ரெண்டர் பண்ணணும் அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, யூஸ் எஃபெக்ட் போடுவேன். யூஸ் எஃபெக்ட் போட்டு நான் அதுக்குள்ள இந்த ஃபெட்ச் அப்படியே போட்டுட்டு இந்த 1ன்றதுக்கு பதிலா இதை விட்டுருவேன். நான் இந்த இடத்துல இந்த கன்சோல் லாக் பதிலா என்ன டேட்டா வேணுமோ அதை நான் செட் பண்ணிடுவேன். இது எல்லாமே புரியல அப்படின்னா, நான் யூஸ் எஃபெக்ட்ல பேசியிருந்தேன். நான் அதை ஐ பட்டன்ல கொடுக்குறேன். நீங்க அதை பாருங்க. இந்த வீடியோல நம்ம அதை பத்தி பார்க்க போறது இல்ல. நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கஸ்டமா எப்படி ஹூக் கிரியேட் பண்ணி நான் அதுல இருந்து எப்படி டேட்டா எடுக்கிறது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கான்ஸ்ட் எனக்கு டேட்டா 2 விதமா தான் வரும். ஒண்ணு என்ன வரும், நம்மளோட ஒரிஜினல் டேட்டா, அதாவது இந்த டு டூஸ் டேட்டா வரும். செகண்ட் விஷயம் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லோடிங்ன்றது வரும். லோடிங்னா என்னன்னா, இந்த டேட்டா லோட் ஆயிட்டு இருக்கு. அந்த விஷயங்கள் தான் இது நோட் பண்றதுக்கு தான் இது. இப்போதைக்கு இதை கமெண்ட் பண்ணி வச்சிடலாம். நான் ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் அந்த கஸ்டம் ஹூக் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத பாத்திரலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஃபங்க்ஷன் நேம் யூஸ் டு டூஸ் அப்படின்ற மாதிரி நான் இங்க காம்போனன்ட்குள்ளேயே கிரியேட் பண்ணிக்கிறேன். பட் ஆக்சுவலா எப்படி கிரியேட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம இந்த காம்போனன்ட்ஸ்ல இருந்து வெளியே போயிட்டு இந்த மெயின் லெவல் இருக்குல்ல, இந்த இடத்துல யூட்டிலிட்டிஸ்ன்றது ஃபோல்டர் வைக்கணும். யூட்டில்ஸ்ன்னு ஷார்ட் ஃபார்ம்ல வச்சுக்கலாம். அதுல போயிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூஸ் டு டூஸ் அப்படின்ற மாதிரி யூஸ் டு டூஸ் டாட் ஜேஎஸ். இதுதான் அந்த ஃபங்க்ஷனோட நேமா இருக்கணும். சாரி, அந்த காம்போனன்ட்டோட நேமா இருக்கணும். சேம் அதே தான் எனக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கும் அதே நேம் தான் இருக்கணும். பட் நம்ம இங்க இந்த மாதிரி ஆர்எஃப்சின்றது கொடுக்க வேணாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்துருச்சுல. இங்க வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இங்க 2 விஷயம் பண்ணணும். இந்த ஃபங்க்ஷன்ல நம்ம ரிட்டர்ன் பண்றோம்ல. இந்த இடத்துலயே நம்மளால நம்ம ரிட்டர்னை எழுத முடியாது. ஏன் எழுத முடியாது அப்படின்னா, இது கஸ்டம் ஹூக். இந்த இந்த ஃபங்க்ஷன்ல நமக்கு வெறும் வேல்யூஸ் மட்டும் தான் ரிட்டர்ன் பண்ணுவோம். நம்ம அதுக்கேத்த மாதிரி இந்த ரிட்டர்னை போடணும். செகண்ட் விஷயம், எனக்கு இந்த ஆல்ரெடி ஹூக்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் நான் சொல்லியிருந்தேன். அதெல்லாம் எப்படின்றத ஒண்ணு ஒண்ணா பார்க்க ஆரம்பிச்சலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கான்ஸ்ட் டு டூஸ் செட் டு டூஸ்னு சொல்லி ஒரு ஸ்டேட் வச்சுக்கிறேன். டு டூஸ் செட் டு டூஸ்னு சொல்லி வச்சுக்கிறேன். யூஸ் ஸ்டேட் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். யூஸ் ஸ்டேட் வச்சாச்சு.
ஸோ இதுல வந்து இனிஷியல் ஸ்டேட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரேவா இருக்கும். ஏன் அரேவா இருக்குன்னா இங்க ஒன்று தான் இருக்கு. ஸோ இந்த ஒன்னை தூக்கிட்டு நான் டூடூஸா போட்டேன்னா எனக்கு இந்த மாதிரி ஒன்லேருந்து ஒரு 100 வரைக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ அந்த 100மே எனக்கு வந்து வரும். அப்போ நான் இதை வந்து அரேவா போட்டால் தான் எனக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா லோடிங் ஸ்டேட். ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோடிங் கமா செட் லோடிங்கிறத நம்ம வச்சிடலாம். ஸோ வச்சுட்டு நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ ஸ்டேட் வந்து போடுறேன். இந்த யூ ஸ்டேட் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா இனிஷியலாக வந்து ட்ரூவாக இருக்கும். ஸோ இனிஷியலாக ஏன் ட்ரூவாக இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஏபிஐ கால் பண்ணும்போது நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ட்ரூவாக தான் இருக்கும், லோட் ஆகிட்டு தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து அது வந்து ஃபால்ஸ் ஆகும். ஏபிஐ சக்ஸஸ் ஆனால் எனக்கு வந்து ஃபால்ஸ் ஆகும். ஸோ இது வந்து வச்சாச்சு. இப்போதைக்கு நம்ம வந்து இது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இது ஓப்பன்லேயே வச்சிருக்கலாம். ஸோ நான் இந்த கண்ட்ரோல் பி கொடுத்து இதை மட்டும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு இன்னும் கிளியராக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா உள்ளது அதே தான் யூஸ் எஃபெக்ட். ஸோ நான் அங்கேருந்து என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா நான் அங்கேயே வந்து யூஸ் எஃபெக்ட் போட்டு நான் எல்லாத்தையும் பண்றதுக்கு பதிலாக இது வந்து எங்க எப்போ யூஸ் பண்ணுவோம்னு நான் சொல்லியிருந்தேன்னா நிறைய இடத்துல உங்களுக்கு இந்த லாஜிக் வந்து வேணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க வந்து கஸ்டம் மூவ்ஸ்க்கு போகலாம். ஸோ இப்போ இங்க வந்துட்டு நமக்கு இது வந்து இன்னும் ஈஸியாகவும் இருக்கும் ரீட் பண்றதுக்கு. என்னோட எல்லா லாஜிக்குமே இதுல இருக்கும். ஏதாவது லாஜிக்ல பிரச்சனை அப்படின்னா நான் இங்க வந்து செக் பண்ணிப்பேன். ஸோ நேராக போயிட்டு ஹோம்ல போயிட்டு என்ன லாஜிக்ன்றது செக் பண்ண மாட்டேன். எனக்கு இங்க வந்து ஜஸ்ட் ரெண்டரிங் பார்ட் தான் நடக்குது. ஸோ ரெண்டரிங்ல ஏதாவது பிரச்சனை நடக்குது அப்படின்னா நான் இங்க வந்து செக் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி எனக்கு வந்து இப்போ எக்ஸாம்பிள் காம்போனன்ட்லயும் சேம் நான் இதே உள்ளது இந்த டேட்டா வந்து எனக்கு வேணும் அப்படின்னா நான் இதை வந்துட்டு கஸ்டம் மூவ் போகிறது வந்து எனக்கு ஒரு பெட்டரான ஆப்ஷன். ஏன்னா எனக்கு 2 இடத்துல வேணும். ஸோ நான் 2 இடத்துல தனித்தனியாக வந்து ஹோம்லயும் இந்த யூஸ் போட்டு நான் செட் பண்ணி அந்த ப்ரொடியூஸை வந்து வாங்குறதுக்கு பதிலாக இங்கே ஒரு தனியாக வந்து கஸ்டமாக வந்து எழுதிட்டேன் அப்படின்னா எனக்கு ஹோம்லையும் யூஸ் பண்ணிப்பேன், எக்ஸாம்பிள்லையும் யூஸ் பண்ணிப்பேன். சரி, ஓகே. இப்போ வந்து இந்த யூஸ் எஃபெக்ட் வந்து போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூஸ் எஃபெக்ட்லேருந்து டேட்டாவை எடுத்து நம்ம அதை செட் தான் பண்ணணும். ஸோ நான் அதுக்கான வேலையை வந்து பார்ப்போம். ஸோ கான்ஸ்டன்ட் fetch to doஸ்ன்னு சொல்லி நான் வந்து அந்த இதுக்கு வந்து நேம் வைக்கிறேன். ஸோ நேம் வச்சுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அசிங்க்ரோனஸா வந்து இருக்கும். ஏன் அசிங்க்ரோனஸா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாவா ஸ்கிரிப்ட்ல எல்லாமே வந்து அசிங்க்ரோனஸ் ஆக்ஷன்ஸ் தான். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து சிங்க்ரோனஸ் ஆக்ஷன். பட் இந்த ஏபிஐலேருந்து நான் ஃபெச் பண்ணும்போது இது வந்து அசிங்க்ரோனஸ் ஆக்ஷன். அப்பதான் வந்து எனக்கு இந்த ஏபிஐலேருந்து வர டேட்டா வரைக்கும் அது பாட்டுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும். ஸோ அந்த அசிங்க் அவைட்ன்றதை வந்து நம்ம தனியாக வந்து பேசியிருந்தோம் ஜாவா ஸ்கிரிப்ட் வீடியோவே. நீங்க அதை பார்க்கல அப்படின்னா நீங்க மறக்காம அதை செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. நான் ஐ பட்டன்லேயே வந்து கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கொடுத்தாச்சு, ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் எழுதியாச்சு. ஸோ நான் இந்த ஆரோ ஃபங்க்ஷன் எழுதிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து இந்த ஆரோ ஃபங்க்ஷனை கால் பண்ணும்ல. ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த fetch to doஸ்ன்றது போடுறேன். ஸோ இதே மாதிரி தான் நீங்க ஃபாலோ பண்ணுன்றது கிடையாது. நான் டேரக்டா நீங்க வந்து போட்டு நீங்க அதை இதுதான் வரும்னு தெரிஞ்சா ஜஸ்ட் வந்து இந்த ஏபிஐ கால் மட்டும் இந்த செட் ஆஃப் லைன்ஸ் மட்டும் நீங்க வந்து காப்பி பண்ணி போட்டுக்கலாம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதுல வேற எதுவும் எரர் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக கொஞ்சம் நீட்டா வந்து இந்த ட்ரை கேட்ச் பிளாக்லாம் வந்து போடுறேன். ஸோ ட்ரை கேட்ச் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதாவது எரர் வந்துருச்சு அப்படின்னா இது வந்து இங்க ஒன்று எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு ட்ரைல தான் இருக்கு. ஸோ எரர் வந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து அந்த கேட்ச் டேட்டால வந்து அந்த கேட்ச் வந்து ஆயிடும். ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து ட்ரை கேட்ச் வந்து யூஸ் பண்றோம். ஸோ ட்ரை கேட்ச்னா என்னன்னு தெரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் எரர் வீடியோ வந்து ஐ பட்டன்ல கொடுக்குறேன், மறக்காம அதை செக் பண்ணி பாருங்க. சரி, ஓகே. இப்போ நான் வந்துட்டு கான்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் இஸ் ஈக்குவல் டு அவைட் என்னத்தை வந்து அவைட் பண்ண போறோம். ஸோ ஃபெச் பண்ண போறேன். எதுலேருந்து ஃபெச் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா வந்துட்டு நான் வந்து ஃபெச் பண்ண போறேன். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதை வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணி போட்டுட்டு இங்க வந்துட்டு நம்ம ஜஸ்ட் வந்து ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் பண்ணணும். ஸோ இதுல வந்துட்டு இந்த ஒன்னுன்றது நமக்கு தேவையில்லை. ஏன்னா டுடூஸ்ல இருந்து நம்ம மொத்தமா தான் எனக்கு எல்லா டுடூவும் தான் நான் ஷோ பண்ண போறேன். ஸோ அதனால டுடூஸ்ல இருந்து வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல டேட்டா வந்துச்சு அப்படின்றான். இப்போ டேட்டா வரல அப்படின்னா நான் அதுக்கு வந்து ஒரு இது வைக்கணும்ல. ஸோ எரர் த்ரோ பண்ணும்ல. இஃப் ரெஸ்பான்ஸ் டாட் ஓகே இல்லை அப்படின்னா எனக்கு வந்துட்டு த்ரோ நியூ எரர். ஸோ த்ரோ நியூ எரர்ல வந்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபெயில் டு ஃபெச் டேட்டா அப்படின்ற மாதிரி வந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பாஸ் பண்றேன். ஸோ ஃபெயில் டு ஃபெச் டேட்டா அப்படின்ற மாதிரி மெசேஜ் மட்டும் பாஸ் பண்ணி விடுறேன். ஸோ அப்படி வந்துருச்சு அப்படின்னா நான் இந்த வந்து டேட்டாவை செட் பண்ணுவோம்ல. ஸோ கான்ஸ்ட் டேட்டா இஸ் ஈக்குவல் டுன்ற மாதிரி வந்து வச்சிடலாம். ஸோ கான்ஸ்ட் டேட்டா இஸ் ஈக்குவல் டுன்ற மாதிரி வச்சுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவைட். ஸோ அவைட் பண்ணுவோம்ல ரெஸ்பான்ஸ் வரதுக்காக. ஸோ ரெஸ்பான்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த ஜேசானா மாற்றணும். இங்கேயும் பார்த்தீங்கன்னாலே தெரியும், இந்த வெப்சைட்ல பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஜேசானா வந்து மாற்றிருப்பாங்க அவங்க. ஸோ அது வந்து மாற்றி விட்டாச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டுடூஸ்ல வந்துட்டு செட் பண்ணி மட்டும் வரணும். ஸோ செட் டு டூஸ்ல என்னத்தை செட் பண்ண போறோம், நம்ம இந்த ஜேசனா மாத்திர டேட்டா வந்து செட் பண்ணி விட போறோம். ஸோ அவ்வளோதான், இதுக்கான வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ அதே மாதிரி நமக்கு வந்து லோடிங் வந்து ட்ரூல தான் இருக்கு. ஸோ நம்ம அதை வந்து ஃபால்ஸ் பண்ணி விடணும். ஸோ அதனால என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட் லோடிங் டு ஃபால்ஸ். ஸோ ஃபால்ஸை வந்து பண்ணி விட்டுறேன். ஸோ அதே மாதிரி இங்கே எரர் வந்தாலும் எனக்கு வந்துட்டு ஃபால்ஸ் ஆயிடணும். இல்லைன்னா எனக்கு வந்து எப்போ பார்த்தாலும் லோடிங் வந்து ட்ரூலேயே இருக்கும். எரர் இருந்தாலும் எனக்கு லோட் ஆகிட்டே இருக்கும். ஸோ யூசருக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பேடா இருக்கும். ஸோ அதனால எரர் வந்தாலும் நான் வந்து ஃபால்ஸ் பண்ணி விட்டுறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எரர் வந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து டெவலப்பர் டூல்ஸ்ல வந்து காட்டணும்ல. ஸோ என்ன எரர்ன்றது வந்து எனக்கு டெவலப்பர் டூல்ஸ்ல காட்டணும். ஸோ நான் அதனால வந்துட்டு எரர் கன்சோல் டாட் எரர் வந்து எரர்ன்றதை போட்டு விட்டுறேன்.
ஸோ இது வந்து முடிஞ்சு போச்சு. இந்த யூஸ் எஃபெக்ட்ல நம்ம எதுவும் இங்க பாஸ் பண்ணணும் அப்படின்னா, டிபெண்டன்சி அரேல ஏதாவது பாஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம பாஸ் பண்ணலாம். அப்படி இல்ல அப்படின்னா நமக்கு தேவையில்ல. ஸோ இது வந்து இப்ப இதோட வந்து இந்த லாஜிக் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இப்பதான் ஒரு முக்கியமான விஷயம். இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிட்டர்ன் வந்து நம்ம வந்து யூஐ பார்ட் எல்லாமே வந்துட்டு அதுல வந்து ரெண்டர் பண்ணுவோம். ஆனா கஸ்டம் ஹூக்ஸ்ல அப்படி கிடையாது. நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த கர்லி பிரேஸ் போட்டுக்கிறேன். ஸோ 2 இது வந்து நம்ம இது பண்ணி விட போறோம். ஸோ அதனால வந்துட்டு டு டூஸ் கமா லோடிங் அப்படின்றத வந்து பாஸ் பண்ணி விடுறேன். ஸோ இங்க ஸ்டேட்ல வந்து நான் செட் பண்ணியாச்சு. இந்த டு டூஸ நான் பாஸ் பண்ணணும்ல எனக்கு யூஐல ஷோ பண்றதுக்கு. அதே மாதிரி லோடிங்கும் வந்து பாஸ் பண்ணியாச்சு. ஆனா இந்த லோடிங் நான் எங்கேயாவது வந்து ஷோ பண்ணணும்ல. ஸோ அதனால இது 2த்துக்கும் வந்துட்டு நான் வந்துட்டு டு டூஸ் லோடிங் அப்படின்னு சொல்லி இந்த ஃபங்க்ஷன்ல இருந்து நான் அதை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு டவுட் வரலாம். இந்த டிஃபால்ட்டா வந்து யூஸ் டு டூஸ் தான் வந்து வைக்கணுமா அப்படின்னு கிடையாது. ஸோ நம்ம யூஸ் கோட் வித் அஸ்வின்ற மாதிரி வந்து வச்சுக்கலாம். ஸோ யூஸ் கோட் வித் அஸ்வின்ற மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ எண்ட்லயும் வந்து நம்ம கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஸோ வச்சாச்சு. யூஸ் டு டூஸ் தான் வைக்கணுன்றது கிடையாது. நமக்கு என்ன நேம் பிடிச்சிருக்கோ அந்த நேம்ல வந்துட்டு நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ ஆனா அந்த மீனிங்ஃபுல்லா வச்சிங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண போறோம்ன்றது மற்றவங்களுக்கும் புரியும். ஸோ இது வந்து நம்ம டுட்டோரியல்ன்றதுனால நான் யூஸ் கோட் வித் அஸ்வினே வந்து வச்சுக்கிறேன். நம்ம இப்போ வந்துட்டு அந்த டு டூஸ் ரெண்டர் பண்ணுவோம்ல. ஸோ அதனால என்ன பண்றேன்னா இதை வந்து இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம டு டூஸ் ரெண்டர் பண்ணுவோம்ல. ஸோ கான்ஸ்ட் டு டூஸ் கமா லோடிங்க எதுலேருந்து வந்து நான் எடுக்க போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ் கோட் வித் அஸ்வின்லேருந்து வந்து நான் எடுக்க போறேன். ஸோ இதே மாதிரி வந்துட்டு இப்போ நம்ம நார்மல் ஹூக் யூஸ் பண்ற மாதிரி தான் இந்த பிராக்கெட்டை வந்து நம்ம வந்து கண்டிப்பா வந்து போட்டே ஆகணும். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா இந்த ஹோம் காம்பனண்ட் வந்து நமக்கு இங்க ரெண்டரே ஆகல. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஆப்ல போயிட்டு ஹோமை மட்டும் வந்து ரெண்டர் பண்ணி விடுறேன். ஸோ ரெண்டர் பண்ணிடுறேன். ஸோ ரெண்டர் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இங்க வந்து ஒரே ரெஃப்ரெஷ் மட்டும் பண்றேன். ஹோம் காம்பனண்ட் வந்துருச்சு. இங்க ஹோம்ன்றது எனக்கு வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. சரி ஓகே. இப்போ எனக்கு இந்த டு டூஸ் வந்து ஷோ ஆகணும்ல. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இஃப் இட் இஸ் லோடிங்கா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்துட்டு நீங்க வந்து லோடிங் இமேஜ் வைக்கலாம். பட் நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா சிம்பிளிசிட்டிக்காக வந்துட்டு ஜஸ்ட் வந்து ஒரு டிவ்ல வந்துட்டு லோடிங் அப்படின்ற மாதிரி வந்து வைக்கிறேன். ஸோ ஏபிஐல இருந்து லோட் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து லோடிங்ன்றது காட்டும். அப்படி லோட் ஆகி முடிஞ்சிருச்சு அப்படின்னா எனக்கு வந்துட்டு அதுல உள்ள வேல்யூஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுல உள்ள வேல்யூஸ் எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து ஹோம் காம்பனண்ட்ன்றதே இருக்கட்டும். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அன்ஆர்டர்ட் லிஸ்ட் வந்து வைக்கிறேன். ஸோ இந்த அன்ஆர்டர்ட் லிஸ்ட்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா டு டூஸ் டாட் மேப் ஒவ்வொரு டுடுவை வந்து மேப் பண்ணி விடுறேன். ஸோ அந்த ஒவ்வொரு டுடுவை நான் மேப் பண்ணும் போது எனக்கு வந்து அந்த லிஸ்ட் ஐட்டம்ஸ் வந்து உள்ள வந்து வைக்கிறேன். ஸோ இந்த லிஸ்ட் ஐட்டம்ஸ்ல என்ன வைக்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க டுடு டாட் ஐடின்றது வச்சுக்கலாம். ஸோ 1 2 3 4 5 வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலா பாத்தீங்கன்னாலே தெரியும் லோடிங்கிறது வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு அதுக்கான நம்பர் வந்து வருது. ஸோ ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ லோடிங்கிறது வந்துட்டு தான் அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல வந்து வந்துச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து ஐடின்றது கொடுக்குறது பதிலாக நான் இங்க டைட்டில்ன்றது கூட கொடுக்கலாம். ஸோ டைட்டில்னு கொடுத்தேன்னா எனக்கு எல்லாத்தோட டைட்டிலும் வந்து எனக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும். இங்க வந்து நம்ம ஒரே ஒரு விஷயம் வந்து முக்கியமான விஷயம் லிஸ்ட் ஐட்டம்ஸ்ல வந்து கீன்றதை வந்து கொடுக்கணும். ஸோ கீ ஏன் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் வந்துட்டு இது வந்து இப்போ மொத்தமா வந்து ரெண்டர் ஆகும். ஸோ இதுல வந்து ஏதாவது ஒரு சேஞ்ச் நடந்தா கூட எனக்கு மொத்தமும் ரெண்டர் ஆகும். அப்படி இல்லாம எங்க சேஞ்ச் நடக்குதோ அது மட்டும் ரீரெண்டர் ஆகணும். ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ரியாக்ட் வந்து வெர்ச்சுவல் டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வந்துட்டு எங்க எது நடக்குதோ அந்த டாம் மட்டும்தான் வந்து அப்டேட் ஆகணும் அப்படின்னா இந்த கீ வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம். கீ வந்து நம்ம கொடுத்துருக்கணும். ஸோ இவ்வளவுதான் வந்துட்டு யூஸ் கஸ்டம் ஹூக்கோட வந்து ஒரு வீடியோ. ஸோ இதுல நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல இதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன்ல. ஸோ நம்ம வந்து லாஜிக்கை வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதுலயே வந்துட்டு இன்னும் கூட ஒரு சிம்பிளிசிட்டி பண்ணலாம். அது என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் இங்க வந்துட்டு இங்க வந்து ஃபெச் வந்து போட்டிருக்கேன்ல. ஸோ அதுக்கு பதிலாக நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதை வந்து கட் பண்ணிடுறேன். ஸோ ஜஸ்ட் வந்துட்டு யூஆர்எல் அப்படின்ற மாதிரி வந்து போட்டுக்கிறேன். ஸோ இங்கேயும் வந்துட்டு யூஆர்எல் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஜஸ்ட் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இது போட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா நான் என்னால வந்துட்டு மற்ற இதுல இருந்தும் என்னால வந்து அந்த காம்பனண்ட் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நான் இங்க இருந்துட்டு நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா இங்க இந்த கான்ஸ்ட் யூஆர்எல் இஸ் ஈக்குவல் டு எனக்கு அங்கேருந்து காப்பி பண்ணதை போட்டுடுறேன். ஸோ இந்த யூஸ் கோட் வித் அஸ்வின்ல நான் இதை ஜஸ்ட் வந்து பாஸ் பண்ணி விட்டுறேன். ஸோ பாஸ் பண்ணி விட்டேன்னா எனக்கு வந்து இது வந்துடும். ஸோ சேம் விஷயம் எனக்கு வந்து நடக்கணும் இந்த எக்ஸாம்பிள் காம்பனண்ட்லயும் நடக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இங்க வந்துட்டு சேம் இதே வந்து காப்பி பண்ணி மட்டும் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த யூஸ் கோட் வித் அஸ்வினை வந்துட்டு நான் வந்து ரெண்டர் பண்ணிக்கிறேன். இங்க வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரி இஃப் லோடிங்கா இருந்துச்சுன்னா எனக்கு வந்து லோடிங் காட்டணும். அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு வந்து ஜஸ்ட் வந்து இந்த டேட்டா வந்து டிஸ்பிளே ஆயிடணும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த யூஎல்ல வந்துட்டு ஜஸ்ட் ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் பண்ணலாம். நம்ம டைட்டிலுக்கு பதிலாக நம்ம என்ன வைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐடிஸை வந்து வைக்கலாம். ஸோ ஐடி வச்சோம்னா நமக்கு வந்து 1 2 3 4ன்றது வரும்ல. ஸோ நமக்கு டிஃபரன்ஸ் வந்து தெரியும். எதுக்கு எது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டிஃபரன்ஸ் தெரியும். நான் இங்க ஆப்ல போயிட்டு எக்ஸாம்பிள்ன்றத வந்து போட்டுக்கிறேன். ஸோ போட்டு நான் இங்க இது பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா 2 லோடிங் காட்டுச்சு. ஒன்னு வந்து நம்மளோட ஹோம் காம்பனண்டோட லோடிங் நமக்கு எல்லா டேட்டாவும் வந்து வந்துருச்சு. ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட எக்ஸாம்பிள் இது. ஸோ எக்ஸாம்பிளுக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட எல்லா நம்பர்ஸுமே வந்து வந்துருச்சு. ஸோ 199 வரைக்கும் 199 200 வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நமக்கு எல்லாமே வந்து வந்துருச்சு.
ஸோ இதுதான் வந்து அந்த நான் சொல்லியிருந்தேன்ல அந்த ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஜிக்கை வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த இடத்துல வந்து ஐடி மட்டும் தான் தேவைப்படுது. ஸோ நான் ஐடியை வந்து ஷோ பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு டேட்டா தேவை வருது. அதனால என்னால் டேட்டா வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி செப்பரேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஜிக் எல்லாமே வந்து இங்கே தான் இருக்கும். ஸோ லாஜிக்ல ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நான் இங்கே வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ லாஜிக்ல பிரச்சனை இல்லை, எனக்கு ரெண்டர் ஆகுறதுல தான் யூஐல தான் ஏதோ பிரச்சனை அப்படின்னா நான் இங்கே போய் செக் பண்ணிக்கலாம் அந்த காம்போனன்ட்ல. ஸோ இது வந்து ரீட் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். நம்மளோட காம்போனன்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 24 லைன் தான் கோட் இருக்கு. ஸோ நான் இந்த எல்லா கோடையும் இந்த யூஸ் ஸ்டேட்லேருந்து இந்த இது வரைக்கும் போட்டேன் அப்படின்னா இதுவே ஒரு 20 லைன் இருக்கு. ஸோ நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 20 லைன் ஆட் ஆகும். நமக்கு படிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். என்ன ஏதுன்றது படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ யூஐ தனியா இந்த மாதிரி லாஜிக் தனியா நம்ம பிரிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரீட் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். அதே மாதிரி டெஸ்ட் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து ஐடி தான் ஷோ ஆகணும். எனக்கு இங்க ஐடி ஷோ ஆகாம வேற ஏதோ ஷோ ஆகுது அப்படின்னா இங்க வந்து மட்டும் செக் பண்ணிப்பேன். சரி இல்ல எனக்கு இதுவே ஐடியும் ஷோ ஆகல, டைட்டிலும் ஷோ ஆகல அப்படின்னா நான் என்னோட லாஜிக்ல போய் செக் பண்ணிப்பேன். ஸோ இந்த மாதிரி டெஸ்ட் பண்றதுக்கும் வந்து ஈஸியா இருக்கும். ஸோ இதுதான் வந்து கஸ்டம் ஹூக்ஸ். ஸோ கஸ்டம் ஹூக்ஸ் வந்து எல்லா இடத்துலயுமே மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி யூஸ்ன்றது போட்டு இல்லாம நம்ம ரீயூசபிலிட்டி ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லி கூட நம்ம நிறைய இடத்துல வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு கான்செப்ட். ஸோ இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.